இந்த மக்கள் பெரும்பாலான மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க அந்த மாதிரி புதுமுக படம் மட்டும் தியேட்டர் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இந்த முன்னணி நடிகர்கள் 10 பேர் நடிச்சா மட்டும் தான் தியேட்டர் பக்கம் வர்றேங்கிறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஆமா. நீங்க இந்த மாதிரி புது முகத்தை வச்சு படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க பக்கமே வரணும். இப்போ எத்தனையோ புது படங்கள் வருது. எல்லாமே நல்ல படங்கள் நான் சொல்ல. அது புது நடிகர்கள் நடித்த படங்கள் வந்து அப்புறம் நடிகர்கள் நடிக்கிறான்னு வைங்க, 2 படம் ஓடிடுச்சுன்னு வைங்க, அவங்க உடனே 50 லட்சம் வாங்கினே உடனே வந்துட்டு 5 கோடி கொடுன்னு கேட்குறாங்க. இப்போ சமீபத்தில் கவின் ஒரு ஹீரோ வந்திருந்தார். அவர் படம் ஒரு 2 படம் ஓடிச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய சம்பளம் 5 கோடி அப்படிங்க. இப்போ 2 படம் மறுபடி இப்போ சுமாராக போச்சுன்னு வைங்க, கமெண்ட் இருந்துக்குவாங்க. அவங்கெல்லாம் மாறணும். எப்படி மாறணும்னா, நாம் வந்து சினிமாவுக்குள்ளே வந்தோம். இப்போ உங்களுக்கு தெரியும், சிவகார்த்தியானே சொல்லியிருக்காரு, 5000 சம்பளத்துக்கு நான் காம்பேரிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் 50 கோடி வாங்குறாரு. நான் கோடி வாங்குறது தப்பு சொல்லவே கிடையாது. என்ன காரணம்னா, அவருடைய திறமை, அவர் படங்கள் வியாபாரமாகுது, வாங்குறாரு. ஆனால் இந்த சர்வசுந்தர் நாகேஷ் சொல்கிற மாதிரி தான், அந்த கோட்டு பழைய கோட்டு இருக்கு வந்து ஞாபகம் வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் இருக்கிறோம்னா நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது நாங்களும் ஞாபகம் இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து சினிமாவிலேயே வந்து ஹீரோக்கள் நினைக்கணும். நம்ம இன்னைக்கு சம்பளம் ஜாஸ்தியாக இருக்குது, வியாபாரம் நல்லா இருந்துட்டு இருந்தது, 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க, இப்போ வியாபாரம் சரியில்லை, நம்ம குறைச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வரணும். அதிகபட்ச சம்பளம் எதை வச்சு நிர்ணயம் பண்ணுவீங்க? இப்போ அதிகபட்ச சம்பளம் வாங்கணும் எல்லாரும் வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லணும் உங்ககிட்ட. அதுக்கு ஒரு கணக்கே சொல்ல முடியாது. அவர் என்ன பேர், அந்த ஹீரோ, நான் 250 கோடி கொடுத்தாலும் என் படத்தை ஓடும் அப்படிம்பாரு. நீங்கள் அங்கே எங்கே போய் லிமிட் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. பர்சன்டேஜ் அதுதான் நடக்கும். ஆனா முன்பு இந்த பெரிய ஹீரோக்கள் படம் நஷ்டம் அடையும் போது அவங்க மேல போடல, அவங்கள உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணி, அது எந்த ஹீரோவும் வாங்க கொடுக்கல. ஒரே ஒரு ரஜினிகாந்த் கொடுத்தாரு, கமலஹாசன் தான் அந்த மும்பை எக்ஸ்பிரஸ் படம் பிடிச்சி அந்த படத்துக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி 1-2 படங்களுக்கு நடந்திருக்குது. ரஜினிகாந்த் 2-3 படத்துக்கு கொடுத்தாரு அந்த மாதிரின்னு. அது கேஸ் எல்லாம் போட்டு கொடுக்கல, அவங்களா வந்து கொடுத்தாங்க. அது வந்து கேஸோ இதை பண்ண எப்படி கேஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட் இருக்குது? அவங்க சம்பளம் வாங்கி நடிச்சிட்டு போகிறாங்க, கேஸ் எல்லாம் போட முடியாது.